கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வாரம் தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளிக்கிறார் என்று ஏசியா 40:29 நாம் தியானிக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது அந்த சோர்வு நம்மை விட்டு நீங்கும். தேவனுடைய கட்டளை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த சோர்விலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நேற்று தினத்திலே கூட தேவனை துதிக்க துதிக்க நமக்கு அந்த சோர்விலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பலனை, சத்துவத்தை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலே கூட நாம் சோர்ந்து போகிற நேரத்திலே சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். லூகாஸ் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1-8 வரை வாசிப்போமானால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? எவ்வளவு அழகா சொல்லுகிறார். சோர்வு வரும்போது நீ என்ன செய்ய வேண்டுமா? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் சோர்வு வரும்போதுதான் ஜெபம் நமக்கு குறைந்து விடுகிறது. அதனால் சாத்தான் நம்மை ஆளுகை செய்து விடுகிறார். சாத்தானுக்கு நல்லா தெரியும், ஜெபம் பண்ணிட்டா ஜெயம் நிச்சயம் உண்டு, ஜெபிக்கிறவர்களுக்கு தோல்வி இல்லை என்ற ரகசியம் சாத்தானுக்கு தெரியும். அதனால நாம ஜெபம் செய்யாதபடி நமக்கு சோர்வை தருவான். நம் ஆலயத்திற்கு போகாதபடி, வேதம் வாசிக்காதபடி, செபிக்காதபடி, உபவாசிக்காதபடி நமக்கு சோர்வை தருவான். அதற்குதான் ஆண்டவர் நல்ல ஒரு உவமையை சொல்கிறார். சோர்வு வரும்போது சோர்ந்து போகாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். தொடர்ந்து தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து ஜெபம் செய்ய வேண்டும். ஒரு விதவையை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த விதவை என்ன செய்தார்களாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கும் தன் எதிராளிக்கும் ஒரு நியாயம் வேண்டும் என்று சொல்லி ஒரு நியாயாதிபதி இடத்திலே கடந்து போகிறார்கள். ஆனால் அவன் நியாயமே செய்யவில்லை. அவன் விடவில்லை. இவர்கள் தொடர்ந்து போகிறார்கள். அப்பொழுது அவனை சிந்திக்கிறாராம், நான் ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியா இருக்கும் போது இந்த விதவை என்னிடத்திலே தன்னை அலிட்டாதபடிக்கு கடந்து வந்து நியாயத்தை கேட்கிறாளே என்று சிந்திக்கும்படி கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அப்படியாக அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அப்படி செய்வான் என்றார். உங்களுக்காக ரத்தத்தை மீட்டெடுத்த தேவ ஜனமே, உங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது, சோர்ந்து போகால் ஜெபிக்கும் போது நான் உங்களுக்கு பதிலளியாமல் இருப்பேனோ? அதைதான் மிக அழகாக சொல்கிறார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளலாயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ? அவர் நிச்சயம் செய்வார். நீ எவ்வளவு ஜெபிக்கிறாய்? எத்தனை நேரம் ஜெபிக்கிறாய்? அவரையே சார்ந்து ஜெபிக்கிறாயா? அவரை தான் நீ நம்பி இருக்கிறாயா? இதையெல்லாம் அந்த ஜெபத்திலே கணக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் அந்த பத்திரத்திலே முத்திரை வைக்கப்பட்டது என்பதை அறிந்தோம். அந்த சிலையை வணங்காதவர்கள் சிங்க கபிலை தூக்கி எறியப்படுவார்கள் என்று முத்திரை வைக்கப்பட்டதை அறிந்தும் தானியேல் 6:10 சொல்லப்படுகிறது, முன் செய்து வந்தபடியே தானியேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3 வேளையும் எருசலேம் ஆலயத்துக்கு நேராய் பலகணிகளை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிந்து பேசி ஸ்தோத்திரத்தோடு இடைவிடாமல் தேவனை அவன் ஆராதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தான்.
அதனால் அவன் சிங்க கெபியிலே தூக்கி போட்டபோது கூட தேவன் அவன் சோர்ந்து போகாமல் ஜெபித்ததை பார்த்து, துதித்ததை பார்த்து, அவன் கர்த்தருக்கென்று விண்ணப்பித்ததை பார்த்து, பரிந்து பேசினதை பார்த்து, இரவும் பகலும் அவன் செய்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து அந்த சிங்கத்தின் வாயை கட்டினது மாத்திரமல்ல, அந்த பாபிலோன் மாகாணத்திற்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவனை யார் சிங்க கெபியிலே போட வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணினார்களோ அவர்கள் கெபிக்குள் போவதற்கு முன்பாகவே சின்ன பின்னமாக்கும்படி கர்த்தர் எல்லார் கண்களுக்கு அதை பிரத்யட்சமாய் அதை காண்பித்தார். எனக்கு பிரியமானவர்களே, சோர்வு நேரத்துல ஜபத்தை குறைச்சிடாதீங்க. நீங்க இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருங்கள். ஒருவேளை இன்றைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, நாளன்னைக்கு நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற நாளில் இது நடக்காது. அது பின்வாங்கி போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஜபத்தை நிறுத்தி விடாதீர்கள். தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். உறுதியாய் நில்லுங்கள். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவான். அவர் செய்யாமல் எனக்கு யார் செய்வார்? தாவீது சொல்லுகிறார் அல்லவா, சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் விண்ணப்பிக்கிறேன். அவர் மட்டும்தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்க முடியும். அவரைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன். கானானிய ஸ்திரீ ஆண்டவரை சோர்ந்து போகாமல் பின்பற்றினாள். சோர்ந்து போகாமல் பின்பற்றினாள். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாகாது. நான் நாய் தான் ஆண்டவரே, அந்த துணிக்கைக்காக தான் நான் ஓடி வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை அவள் உறுதியாய் பின்பற்றினாள். கர்த்தர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலும் காணவில்லை என்று சொல்லி அவள் ஜெபத்திற்கு எவ்வளவு அழகான ஒரு பதிலை கொடுத்தார். அட்சணமே அந்த பிள்ளை சுகமாயிற்று. ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். சோர்ந்து போய் விடாதீர்கள். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருங்கள். நிறுத்தி விடாதீர்கள். டோன்ட் ஸ்டாப் யுவர் பிரேயர். ஜெபத்தை மாத்தி செய்யாதீங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஜெப குறிப்பை, அந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. சூழ்நிலை வேறு விதமாயிரு. நீ ஜெபிக்கிற காரியங்களுக்கு இருதயங்கள் கடினப்பட்டு இருக்கும். வாசல் திறக்கப்படாமல் இருக்கும். இருள் சூழ்ந்து இருக்கும். ஒரு கையளவு மேகம் கூட பார்க்க முடியாமல் இருக்கும். But there will be the answer for your prayer. நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் நிச்சயமாக ஒரு முடிவை காண்பிப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது சோர்ந்து போகிற உனக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை அளிப்பார். கண்களை நோக்கி மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகிற வேளையிலே சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஓமையை கொண்டு எங்களோடு கூட பேசினீர். தானியேலை குறித்து பேசினீர். கானானிய ஸ்திரியை குறித்து பேசினீர் அப்பா. ஆண்டவரே, சோர்வுகள் வந்த போது கூட அவர்கள் ஆண்டவரை 3 வேளையும் தானியேல் இடைவிடாமல் ஆண்டவரை எருசலேம் ஆலயத்தை நோக்கி ஜெபித்ததை நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. இரவும் பகலும் இடைவிடாமலுமை துதித்தது நிமித்தம் சிங்க கெபிக்குள் தள்ளப்பட்ட போது கூட சிங்கத்தின் வாயை கட்டி ஆண்டவரே பாபிலோன் மாகாணத்திற்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடும்படி கிருபை செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிற வேளையில நாங்கள் இன்னும் ஜெபிக்க அதை நிறுத்திவிடாதபடிக்கு ராஜா, சோர்ந்து போகாதபடிக்கு ராஜா, கடமைக்காக ஜெபிக்காதபடிக்கு ராஜா, கட்டளையை பிடித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.